இலங்கை வர்த்தக சபையால் ஏற்பாடு செய்யப்பட்ட 24வது பொருளாதார உச்சிமாநாடு இன்று பிற்பகல் கொழும்பில் நடைபெற்றது. சிறந்த பொருளாதார கொள்கைகளின் அடிப்படையில் மாற்றத்தக்க வளர்ச்சிக்காக இலங்கையின் எதிர்காலத்தை வடிவமைத்தல் என்ற துணைப்பொருளின் கீழ் நடைபெற்ற இந்த வருட மாநாட்டின் பிரதம விருந்தினராக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கலந்து கொண்டார். 2025ஆம் ஆண்டிற்கான பொருளாதார இலக்குகள் குறித்து இலங்கை வர்த்தக சபையின் பிரதி தலைவர் பிகுமால் தேவதந்திரியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது 2025ஆம் ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை 4 வீதத்தை விட அதிகமாக அடைவதே இலக்கு என ஜனாதிபதி தெரிவித்தார். விசேடமாக அடுத்த வரவு செலவு திட்டத்தில் நாம் சில விடயங்களை மேற்கொள்ள உள்ளோம். 1.35 டிரில்லியன் அரசாங்கத்தின் முதலீட்டை மூலதன செலவாக மேற்கொள்ள எதிர்பார்க்கின்றோம். கடந்த அரசாங்கங்கள் அதனை செய்யவில்லை. ஒதுக்கப்படும் நிதியை முழுமையாக செலவு செய்வதற்காக கட்டமைப்பை நாம் உருவாக்குவோம். அத்துடன் முதலீடு ஒன்றை பெற்றுக்கொள்ள 82 அரசு நிறுவனங்களிடம் அனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. சட்ட விதிமுறைகளுக்கு அமைய அதற்கு சுமார் 2.5 வருடங்கள் செல்லும். சுற்றாடல் தொடர்பில் மாத்திரம் 11 நிறுவனங்களிடம் அனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டும். அனுமதி பெற்றுக்கொள்ளும் காலத்தை 82 நாட்களாக குறைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம். அத்துடன் முதலீடுகளுக்காக மேலும் 8 நிறுவனங்களிடம் அனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டும். சட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ப 116 நாட்கள் செல்லும். எனினும் நடைமுறையில் 180 வாரங்கள் சென்றுள்ளன. அதனை நாம் 102 நாட்களாக குறைக்க எதிர்பார்க்கின்றோம். திட்டம் ஒன்று தொடர்பில் தீர்மானத்தை அறிவிப்பதற்காக முதலீட்டு சபை சுமார் 80 நாட்களை எடுக்கும். நாம் இதனை 2 வாரங்களுக்கு குறைக்க எதிர்பார்க்கின்றோம்.